ஒரு நாய் அடிபட்டு இறக்குறதுக்கும் ஒரு மனிதனோட தலைவிதி மாறுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? செஞ்ச தவறுக்கு 45 நாள் கெடு விதிக்கும் ஒரு யமதர்மன், அவர்கிட்ட இருந்து ஒரு உயிரை காப்பாத்த போராடும் ஒரு ஈஸ்வரன், இவங்களுக்கு நடுவுல சிக்கி தவிக்கும் ஒரு சாமானியன். இந்த முக்கோண போராட்டமே 45 படத்தோட விறுவிறுப்பான திரைக்கதைங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வினய் ஒரு சராசரியான இளைஞனா வராரு. ஒரு நாள் காலையில அவர் ஒரு கனவு காண்றாரு. ஒரு கருப்பு நாய் அவரோட பைக்ல அடிபட்டு இறக்குறதாவும், அதை தொடர்ந்து ஒரு ஆக்ரோஷமான மனிதன் அவனை துரத்துற மாதிரியும் கனவு காண்றாரு. அந்த கனவை நினைச்சு ரொம்பவே பயந்து போறாரு. கனவுல கண்டது போலவே அன்னைக்கு ஃபுல்லாவே எல்லாமே நடக்குது. அவர் தவிர்க்க முயன்றாலுமே அவர் வீதி அந்த குறிப்பிட்ட சிக்னலுக்கே கூட்டிட்டு போகுது. அங்க ஒரு வண்டியில அடிபட்டு ரோசிங்கிற ஒரு நாய் இறந்து போகுது. நாய் இறந்ததுமே அந்த இடமே ரொம்பவே அமைதியா நிசப்தமா மாறுது. அங்க என்ட்ரி கொடுக்கறாரு ராயப்பாவான உபேந்திரா. ராயப்பாக்கு அது வெறும் நாய் மட்டும் இல்லைங்க, அதோட தாயோட ஆன்மா அதுல இருக்கு அப்படின்னு நம்பி வளர்த்துட்டு வர்றாரு. கோபத்தோட உச்சிக்கே போகும் ராயப்பா வினைய அங்கேயே கொண்டு இருக்கலாம். ஆனா அவர் கண்ணுல இருக்கும் பயத்தை பார்த்து ஒரு கொடூரமான முடிவை எடுக்கிறாரு. சாகருக்கு முன்னாடி ஒவ்வொரு நிமிஷமும் நீ சாகணும், உனக்கு 45 நாள் டைம் தரேன், அது வரைக்கும் நீ உயிரோட இருக்கலாம், ஆனா நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு சவால் விடுறாரு. அந்த 45 நாட்களும் வினையோட வாழ்க்கை ரொம்பவே சீர்குலைஞ்சு போகுது. ராயப்பாவோட ஆட்கள் அவனை அடிக்கிறது கிடையாது, ஆனா அவன் பின்னாடி எங்க போனாலுமே நிழல் போலவே பின்தொடர்ந்து போறாங்க. அவன் காதலிக்கிட்ட இருக்கும் போது, சாப்பிடும் போது, ஏன் எல்லா இடத்துலயுமே ராயப்பாவோட சிரிப்பு சத்தம் அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. கருட புராணத்தின் படி ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆன்மா யமலோக செல்ல எடுக்கும். அதே 45 நாட்களை வினய் உயிரோட இருக்கும் போதே நரகமா அனுபவிச்சுட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் வினய் தற்கொலைக்கு முயற்சி செய்யும் போது ஒரு பழைய பாலடைஞ்ச கோயில்ல சிவண்ணாவை சந்திக்கிறாரு. சிவண்ணா அவர்கிட்ட பயப்படாத, உன் விதி உன்னை துரத்துச்சு அப்படின்னா கர்மாவை மாத்த ஒரு வழி இருக்கு அப்படின்னு அடைக்கலமும் கொடுக்கறாரு. அங்கதான் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. ராயப்பாவோட ஆட்கள் வினய தூக்க வரும்போது சிவண்ணா ஒத்த ஆளா நின்று எல்லாருமே அடிச்சு துவைக்கிறாரு. சிவராஜ்குமாரோட அந்த கிளாசிக் ஆக்ஷன் காட்சிகள்ல தியேட்டருக்கு விசில் சத்தம் அதிகமா இருக்குங்க. 45வது நாள் நைட்டு 11:55 மணியா காட்டுறாங்க. ஒரு பக்கம் இடி மின்னலோட பெருமழை பெஞ்சிட்டு இருக்கு. வினய் ஒரு பாலடைஞ்ச ஒரு பழமையான சிவன் கோயில்ல நடுவுல நின்று நடுங்கி நின்றுட்டு இருக்காரு. கோயிலை சுத்தி ராயப்பாவோட நூற்றுக்கணக்கான ஆட்கள் கருப்பு உடை அணிஞ்சிட்டு கையில தீ பந்தங்களோட சூழ்ந்து நின்றுட்டு இருக்காங்க. சரியா நைட்டு 12 மணி ஆகும்போது ஒரு பெரிய எரும மாட்டு மேல உட்கார்ந்த மாதிரி பிம்பத்தோட ராயப்பா என்ட்ரி கொடுக்கறாரு. அவர் கையில ஒரு நீளமான பாசக்கயிறு, அதாவது யமதர்மன் ஆயுதம் போல இருக்கு. வினய் கிட்ட உன் 45 நாள் வாடகை முடிஞ்சிருச்சு, இப்போ உன் ஆன்மா எனக்கு சொந்தம் அப்படின்னு ராயப்பா கர்ஜித்தபடி சொல்றாரு. வினயோட கழுத்துல பாசக்கயிறு விழ போற நேரத்துல இருட்டுல இருந்து ஒரு மின்னல் வெட்டுது. அங்க சிவண்ணா வர்றாரு. அவர் கையில ஒரு பழைய சங்கிலி போல வச்சிருக்காரு. ராயப்பா அதை பார்த்து சிரிக்கிறாரு. ஒரு சாதாரண மனிதன் காலனை எதிர்க்க போறானா அப்படின்னு கேட்க சிவண்ணா அதுக்கு அமைதியா பதில் சொல்றாரு. நான் மனிதனா இருக்கும் வரதான் உனக்கு பயம், இப்ப நான் வினயோட நம்பிக்கையா வந்திருக்கேன் அப்படின்னு பதிலளிக்கிறாரு. அந்த இடத்துல சண்டை ஆரம்பிக்குது. ராயப்பா தன்னோட மாயாஜால சக்தியால வினய இழுக்க முயற்சி பண்றாரு. அப்போ சிவண்ணா ருத்ரதாண்டவம் ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அங்க பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. சிவண்ணா ஓடுற வேகத்துல அவரோட உடல் 12ஆ பிரியுது. ஒவ்வொரு உருவமும் ஒவ்வொரு ஜோதிர்லிங்கத்தோட பெயரோட, அதாவது சோமநாதர், விஸ்வநாதர், மங்களேஸ்வரர் என திரையில ஒவ்வொன்னா தோன்ற ஆரம்பிக்குது. ஒரு சிவண்ணா நெருப்பா மாறுறாரு, இன்னொரு சிவண்ணா காற்றா மாறுறாரு, இன்னொரு கையில சூலாயுதத்தோட ராயப்போட ஆட்களை துவம்சம் செய்யறாரு. கேமரா சுழன்று சுழன்று ஒவ்வொரு அவதாரத்தையும் காட்டும் போது தியேட்டரே அதிர்ச்சியா நிக்குது. இது வெறும் சண்டை மட்டும் இல்லைங்க, மரணத்துக்கும் மறுவாழ்வுக்கும் நடக்கும் பிரபஞ்ச போருங்கிற மாதிரி அழகா காட்சிப்படுத்தி இருக்காங்க. ராயப்பா தன்னோட முழு சக்தியுமே பயன்படுத்தி ஒரு பெரிய கதாயுத போல ஏவி விடுறாரு. ஆனா அந்த 12 அவதாரங்களுமே ஒன்றை இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒளிய மாறி அந்த ஆயுதத்தை பொடி பொடியா ஆக்குது. இறுதியில சிவண்ணா ராயப்போட கழுத்துல கைய வச்சு, அவன் கொன்னது ஒரு நாயை மட்டும் இல்ல, உன் ஆணவத்தையும் அவன் கொண்டிருக்கான், அவன் திருந்திட்டான், திருந்தியவனுக்கு தண்டனை தர உனக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ராயப்போட கண்கள் சிவப்புல இருந்து சாதாரணமா மாறுது. அவர் ஒரு மனிதனா கீழே விழுகிறாரு. வினய்க்கு உயிர் வந்து மேல எழுந்து நிக்கிறாரு. விடியற் காலையில சூரியன் உதிக்கிற நேரத்துல அந்த இடத்துல சிவண்ணா மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. அங்க ஒரு பழைய சிவலிங்கம் மட்டுமே இருக்கு. வினய் தான் பிடிச்சது ஒரு அதிசயம் அப்படின்னு நினைச்சு அந்த லிங்கத்து முன்னாடி மண்டிட்டு வேண்டி அழுகிறாரு. இந்த படம் ஒரு சாதாரண பழிவாங்கும் கதை மட்டும் இல்லைங்க, அது நம்ம கர்மா, மனமாற்றம் குறித்த ஆழமான ஒரு தேடல்னே சொல்லலாம். 45 நாள் கெடு விதிக்கும் ராயப்பாவாக உபேந்திரா மிரட்டினாலும் அந்த மரண பயத்துல உறைஞ்சு போற அந்த சாமானியனாக ராஜ்வி செட்டி நம்ம மனசை கணக்க வச்சிருக்காருன்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல காலனுக்கும் காலனா வந்த சிவராஜ்குமார் காட்டும் அந்த 12 அவதார காட்சிகள் இந்திய திரையுலகில ஒரு புதிய தொழில்நுட்ப மைல்கல்னே சொல்லலாங்க. உங்களுக்கு அதிரடி ஆக்ஷன் காட்சிகள் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு கொண்டாட்டமாவே இருக்கும். இல்ல நீங்க ஆன்மீக மற்றும் தத்துவ தேடலை பாப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கான சிறந்த படம்னே சொல்லலாம்.
45 வெறும் எண் மட்டும் இல்லைங்க, அது ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் வாழ உணர வேண்டிய ஒரு ஆன்மீக அதிர்வு மாதிரி தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 45 படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.